அரசியலுக்காக குடும்பத்தை உடைத்து பிரியாதீர்கள். உங்களை இந்த சமூகம் ஏற்காது. அந்த தவறை நானும் செய்துவிட்டேன் என்று தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பேசியுள்ளது மகாராஷ்டிர தேர்தல் களத்தை சூடாக்கியுள்ளது. இது குறித்து முக்கோணம் பகுதியில் இப்போது அலசலாம். அரசியலுக்காக குடும்பத்தை உடைச்சி பிரியாதீங்க, உங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, நான் அந்த தவறை செய்துட்டேன் அப்படின்னு சமீபத்தில் தனது கட்சி நிர்வாகிகளிடம் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறார் அஜித் பவார். இது மகாராஷ்டிர அரசியல் களத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தனது சித்தப்பா உருவாக்கிய, சரத்பவார் உருவாக்கிய தேசியவாத காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியேறி நான் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் போராடி அதில் வெற்றியும் பெற்றவர் தான் இந்த அஜித் பவார். அந்த அஜித் பவார் இப்போது நான் அந்த தவறை செஞ்சிட்டேன், குடும்பத்தை உடைச்சிருக்க கூடாது என்று பேசியிருப்பது மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது செய்தி. இந்த செய்தியினுடைய முக்கோணத்தை 3 புள்ளிகள் வாயிலாக நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். தேசியவாத காங்கிரஸோட முக்கியத்துவம் என்ன? இதுதான் முதல் புள்ளி. தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டா மகாராஷ்டிரா வேறொரு தன்மையில் அரசியல் களத்தை கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருபெரும் திராவிட கட்சிகள், அந்த கட்சிகளை மையமாக வைத்து தான் அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முதல்ல காங்கிரஸ், அப்புறம் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் பாஜக அப்படின்னு பல கட்சிகள் ரொம்ப செல்வாக்கோடு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், அவங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்புடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிராந்தியத்தில் செல்வாக்கோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தேசியவாத காங்கிரஸ் மேற்கு மகாராஷ்டிராவில் ரொம்ப செல்வாக்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் 2014, 2019 ஒப்பிடுகிற போது ஒரு 16%, 15%ன்னு ஆவரேஜாக தேசியவாத காங்கிரஸ்க்கு ஒரு 15 விழுக்காடு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை சமூகமாக மராத்தா சமூகம் இருக்குது. அவங்க 33% இருக்கிறாங்க. அந்த பெரும்பான்மை மராத்தா சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள் தேசியவாத காங்கிரஸை ஆதரிக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு புள்ளி விவரம் காட்டுகிறது. இத்தனை வலுவோடு செல்வாக்கோடு இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. அது ஏன் என்பது குறித்து தான் 2வது புள்ளியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சரத் பவாரிடம் வீழ்ந்த அஜித் பவார், இதுதான் 2வது புள்ளி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் 7.7% வாக்கு சதவீதத்தை வாங்குறாங்க. 10 இடங்களில் போட்டி போட்டு 8 இடங்களில் வெற்றி பெறாங்க. அதே நேரத்தில் அஜித் பவார், அவருடைய தேசியவாத காங்கிரஸ், அவர் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவர் 3.3% தான் வாங்குறாரு. 4 இடத்துல போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க வெற்றி பெறாங்க. அப்போ என்ன பேசப்பட்டது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாலும் கூட உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னா அது சரத்பவார் தான், அப்படி தான் மகாராஷ்டிரா மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஒரு பெரிய நெருக்கடியை அஜித் பவாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் மத்திய அமைச்சரவையில் அவருடைய கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்றது ஒன்று. அப்புறம் சிவாஜி சிலை சர்ச்சை, இது எல்லாம் அஜித் பவாருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்கிறாங்க. 3வது புள்ளி, மாறுகிறதா மகாராஷ்டிரா தேர்தல் கூட்டணி? வருகிற சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது, இது பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அங்கு 2 பெரிய கூட்டணி அவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒன்று மகா விகாஸ் ஆகாதி கூட்டணி, இன்னொன்று மகாயுதி கூட்டணி. ஒரு பக்கம் காங்கிரஸ், அப்புறம் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. அதை மகா விகாஸ் ஆகாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மகாயுதி அப்படின்றதுல பாஜக இருக்கிறாங்க, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இருக்குது, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த 2 கூட்டணிக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மகா விகாஸ் ஆகாதி கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எது கொடுத்துருக்கு அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 48 போட்டியிட்டு மொத்த இடங்கள் 48, அதில் 30 வெற்றி பெற்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் களம் காண்கிறார்கள். அஜித் பவாரினுடைய தற்போதைய பேட்டி தான் மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை சூடாக்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் அடுத்து என்ன அப்படின்னு. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.